சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தில் ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அட்வொகேட் தன்னோட வாழ்நாளில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றது அவங்கள கேட்டால் தெரியும். முக்கியமான விஷயம் எதற்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை நெல்லை மாவட்டத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் தாக்கியிருக்காங்க. தாக்கினது மட்டும் இல்லாமல் அவரோட முகத்தில் வெந்நீரை ஊற்றி பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உண்டாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியாது. அது சம்மந்தமான ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சொசைட்டியில் ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ. நம்ம சொல்லணும் அப்படின்னா பேருக்கு தான் நம்ம எல்லோரும் லா ப்ரொடெக்டர், லா டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு எந்த ஒரு சட்டமும் இது வரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். மத்திய பிரதேசில் மட்டும் ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டை பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது அப்ரூவலோடு நிற்கிது. இம்ப்ளிமெண்ட்ன்றது எந்த ஒரு ஸ்டேட்லேயும் பண்ணலை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. நான் சொல்ல வர்றது, எல்லா ப்ரொஃபஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க்குன்ற ஒன்று இருக்கும். அந்த ரிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரொஃபஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். இருந்தாலும் லீகல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராசிக்யூஷன் சைடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிஃபெண்டன்ட் சைடாக இருந்தாலும் சரி, ஒரு விக்டிமோட ரிலேட்டிவ் கிட்டேருந்து நமக்கு பிரச்சனை வர்றது, அல்லது விக்டிம் கிட்டேருந்தே நமக்கு பிரச்சனை வர்றது, ஒரு ரேபிஸ்ட்டுக்கு எதிராக போயிட்டு ஆஜராக வரப்போ, அல்லது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் எதிராக போகிறப்போ, இந்த மாதிரியான சமயங்களில் அட்வொகேட்டோட நிறைய உயிர்கள் காவ வாங்கப்பட்டு இருக்கு. இதற்கெல்லாம் இந்த சட்டம் நம்ம ஒரு லா டிஃபெண்டர் ப்ரொடெக்டர்னு சொன்னால் கூட நமக்கு இந்த சட்டம் என்ன செஞ்சுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்தியாவில் எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும், இந்தியான்னு தேவையில்ல, இந்த உலகத்திலே எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது ஒரு 10% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இல்லீகலான வேலைகளை பார்க்கறது, சீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு அன்வான்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ப்ரொஃபஷன்லையுமே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எபிடமிக் டிசீஸ் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்புறம் டாக்டர்ஸ்க்கு யாராவது அவங்கள ஒரு கிரீவியஸ் இன்ஜரி பண்ணுறாங்க, அல்லது அவங்கள தாக்குதலுக்கு உட்படுத்துகிறாங்க, அவங்களோட பொருளை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா 7 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டில் பார்த்தீங்கன்னா எபிடமிக் டிசீஸ் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்தாங்க. அட்வொகேட்டுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்டுமே கிடையாது. நம்மள இந்த சொசைட்டியில் நம்ம ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொன்னோன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, லோன் கொடுக்க மாட்டாங்க. நமக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வெல்ஃபேருமே இந்த சொசைட்டியில் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அட்வொகேட்டில் நிறைய பேர் நிறைய நல்ல இடத்துல இருக்காங்க. நல்ல இடத்துல இருக்கிற அட்வொகேட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு மீடியமாக இருக்கிற அட்வொகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப. ஆகையால் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. நமக்கு இந்த சொசைட்டியில் என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆகையால் உடனே பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நினச்சாங்கன்னா பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அட்வொகேட் ஆக்ட் 1961 செக்ஷன் 49A சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு ரூல்ஸ் வேணும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டில் இருக்குது. அதை வச்சு அவங்க தாராளமாக அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரலாம். அல்லது பார்த்தீங்கன்னா அந்த அட்வொகேட் ஆக்ட்லேயே 1961 நீங்கள் தாராளமாக நமக்கான ஒரு ரூலை கொண்டு வரலாம். ஒரு அட்வொகேட்டாக தன்னோட ஒரு டியூட்டியை ஒரு ப்ரொஃபஷனல் டியூட்டியை அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை கண்டிப்பாக அரசாங்கம் உடனே கொடுக்கணும். இது கண்டிப்பாக பிசிஐக்கு ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறோம். தயவு செய்து பிசிஐ உடனடியே அட்வொகேட் ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு பில்லு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டுக்கான வெல்ஃபேர் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வந்தது. இந்த நல்ல விஷயத்தை நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரம்மா அந்த அட்வொகேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹோட்டலுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 98 வழக்குகள் இது வரைக்கும் அவர் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ வழியாகவும் அங்கே இருக்க தகவல்களையே வாங்கி அதுக்கப்புறம் வழக்கு போட்டிருக்காரு. அதிக கன்சியூமர் வழக்கு போட்ட நபர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெருமளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபர், அந்த பிரம்மா அப்படின்ற அட்வொகேட்டு. அவரை தாக்குதலுக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆகையால் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கண்டிப்பாக கிடையாது. காவல்துறை எடுத்தாலும் சரி, காவல்துறை ஒரு சரியான பதில் சொல்கிற ஆள் 2 பேருக்கு தான். ஒன்று அரசியல்வாதிக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க, 2வது அட்வொகேட்டுக்கு ஒரு சரியான பதில் சொல்லுவாங்க. அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிக்கல்கள், பிரச்சனைகள் நிறையா எல்லார்கிட்ட இருந்தும் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு அட்வொகேட்டாக அவங்களோட டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுற போகிற சமயத்தில் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அவங்களோட உயிருக்கு என்ன கேரண்டி அப்படின்றத கண்டிப்பாக அரசாங்கம் சொல்லி ஆகணும். இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கான கருத்து இருந்தால் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.